வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொளி. இந்த காணொலி ஒரு குயிக்கான காணொலி, ஆனா பிரியோசனமான காணொலியா இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் தமக்கான கனவு இல்லத்தை வாங்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட இருக்கிற மிக பிரதானமான ஒரு 4 கேள்வி இருக்கு. அந்த 4 கேள்வியும் என்னன்னு சொன்னா, அதுல முதலாவது கேள்வி, வீடு வாங்கணும், ஆனா என்ன விலைக்கு வாங்குறது? 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் பெறுமதியான வீடு, இதுல எந்த விலையில வீடு வாங்குறது? 2வது கேள்வி, வீடு வாங்குறதுக்கு முற்பணம் டிபாசிட்டா எவ்வளவு போடுறது? எவ்வளவு காசு நாங்க வச்சிருக்கணும்? 20,000, 30,000, 40,000, 50,000, அல்லது 10 வீதமா, 20 வீதமா, 30 வீதமா, 40 வீதமான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும். இந்த வீடு வாங்குறதுக்கு மோர்கேஜ் இருக்கணும். அப்ப மோர்கேஜ்னா வீட்டு கடன். அதை எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு இன்கம் மேக் பண்ணணும், எங்கள்கிட்ட எவ்வளவு இன்கம் பெற வேணும், நாங்க எவ்வளவு இன்கம் காட்டணும், 50,000 காட்டுறதா, 60,000 காட்டுறதா, அல்லது 1 லட்சம் காட்டுறதா என்ற ஒரு கொஷன் இருக்கும். அது 3வது கேள்வி. 4வது கேள்வி, எங்க வீடு வாங்குறது? லண்டன்ல வாங்குறதா, அல்லது லண்டனுக்கு வெளியில வாங்குறதா, அல்லது வேல்ஸ்ல வாங்குறதா என்ற ஒரு கொஷன் எங்களுக்கு இருக்கும். அது 4வது கேள்வி. இந்த 4 கேள்விக்குமான ஒரே பதில நாங்க ஒரு விஷயத்தை செய்தா எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன விஷயம் சொன்னா, அதுதான் ஏஐபி, அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் அல்லது மோர்கேஜ் இன் பிரின்சிபல். மிக முக்கியமா முதல்ல நாங்க செய்ய வேண்டிய விஷயம், இந்த ஏஐபிய கண்டுகொள்ளணும். இந்த அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல் என்ன விடயம் என்று சொன்னா, இந்த நாட்டுல நாங்க யூகேல வாழ்றோம் வைப்போம். இந்த யூகேல வாழ்ற எங்களுக்கு நாங்க வீடு வாங்க போறோம் என்று சொன்னா, எங்களுக்கு வீட்டு கடனாக, மோர்கேஜாக எவ்வளவு இந்த வங்கியிலிருந்து எங்களுக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணி அறிஞ்சு சொல்றதுதான் இந்த அக்ரிமெண்ட் இன் பிரின்சிபல், ஏஐபி. இந்த ஏஐபிய அறிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய வருமானம், இன்கம், எங்களுடைய எக்ஸ்பென்சஸ், எங்களுடைய செலவினங்கள், இதுல 2யுமே வைத்துத்தான் இந்த ஏஐபிய கால்குலேட் பண்ணி அதை நாங்க வந்து மோர்கேஜ் அட்வைசர்லயோ அல்லது பேங்க்ல கூட போய் நாங்க இந்த ஏஐபியை எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஏஐபியை எடுத்த பிறகு எங்களுக்கு தெரிஞ்சிடும் மோர்கேஜ் எவ்வளவு எங்களுக்கு கிடைக்கும் என்றதை நாங்க அறிஞ்சிடுவோம். இதை வச்சு கொண்டு இந்த 4 கேள்விக்குமான விடையை இலகுவாக பயன்படக்கூடிய இருக்கும். உதாரணத்துக்கு 3 லட்சம் எங்களுக்கு மோர்கேஜ் கிடைக்குதுன்னு சொன்னா, அப்ப எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எவ்வளவு பெறுமதியான வீடு வாங்க போறோம், எவ்வளவு நாங்கள் டிபாசிட் போடணும், எங்க போய் வீடு வாங்கணும்ன்றதை இலகுவாக தீர்மானிக்கக்கூடிய இருக்கும். ஏன்னா எங்களுக்கு 3 லட்சம் மட்டும் தெரிஞ்சிட்டு, அப்ப ஒரு 5 லட்சம் பெறுமதியான வீடுன்னு சொன்னா இன்னும் 2 லட்சம் டிபாசிட் போடணும். அப்ப எங்களுக்கு டிபாசிட் இல்லையான்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு வெயிட் பண்ணி டிபாசிட்டை சேமிக்கலாம். இல்லையண்டா இன்னும் ஒரு ஆளை பார்ட்னரை சேர்த்து மோர்கேஜுக்குள்ள கொண்டு வரலாம். சரி, அல்லது எங்களுக்கு 50,000 டிபாசிட் இருக்குது, 3 லட்சம் மோர்கேஜ்னா 3.5 லட்சம் வந்துடும். அப்ப 3 லட்சத்துக்கு எங்க வீடு இருக்குன்னு சொல்லி போய் அங்கவே நாங்க வாங்கக்கூடியா இருக்கும். என்ன விலைக்கு வீடு வாங்கணும், எங்க வாங்கணும், எவ்வளவு டிபாசிட் போடணும் என்கின்ற கேள்விக்கான விடை எல்லாத்தையுமே நாங்கள் இந்த ஏஐபி எடுப்பதனூடாக அறிஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். வீடு வாங்குறதுக்கான முதலாவது ஸ்டெப்பே வந்து ஏஐபி என்ன, எங்களுக்கு எவ்வளவு மோர்கேஜ் கிடைக்கும்ன்றதை அறிஞ்சு கொள்றதுதான். உங்களுக்கு யூகேல வீடு வாங்கணும்னு சொன்னா, மோர்கேஜ் அட்வைஸ், உங்களுக்கு மோர்கேஜ் எடுக்கணும், மோர்கேஜ் தொடர்பான விடயங்களை அறியணும்னு சொன்னா, இங்க இருக்கிற போன் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. எங்களால வந்து சிறந்த சேவையை தர முடியும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.